வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய வசனங்கள் 1 to 8 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ண. 8 வாசித்துருங்களேன். அது உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கெல்லாம் ஊனுமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இங்க ஞானி சாலமோன் எழுதும்போது இந்த 3வது அதிகாரத்துல அவருடைய போதகத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை மையப்படுத்தி இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இந்த ஆண்டுல தொடர வேண்டுமானால் இல்லையா, 2வது வசனம் நீடித்த நாட்கள் நமக்கு விரும்புகிற காரியம் இல்லையா, ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தீர்க்க ஆயுசு, அதுக்கப்புறம் சமாதானம், இதெல்லாம் நமக்கு வேணும் இந்த ஆண்டுல அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்திருப்போமானால், இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போவது எது அப்படின்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிற அவருடைய வார்த்தை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இதெல்லாம் கொடுக்கும். ஸ்தோத்திரம். மற்றபடி எந்த காரியமும் இதையெல்லாம் கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லாத காரியங்கள். அதனால இந்த வருஷத்துல நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய போதகத்தின் மேல ஒரு வாஞ்சை உள்ளவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ளும்படியாய் உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அப்பதான் இந்த வருஷத்துல சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் கூட நமக்கு பலிக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வளர்ந்திருக்கிற நிறைய சபைகளை நீங்க விசாரித்து பாருங்கள். வளர்ந்திருக்கிற நிறைய சபைகள், வளர்ந்திருக்கிற சபைகளின் காரியங்கள் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என் சபையை நான் வசனத்தின்படி நடத்துகிறேன். ஆமென். என் சபையை நடத்துறேன், வசனத்தின்படி நடத்துகிறபடினாலதான் என் சபை வளர்ந்து இருக்கிறது என்று அவங்க சாட்சி சொல்றாங்க. ஸ்தோத்திரம். வீண் பேச்சுக்கு அங்க இடமே கிடையாது. ஒன்லி வசனம். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறோம். ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல நடக்கிறார்கள். அதனால அவர்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, எப்படி இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இந்த சபைக்கு போனதுனால அப்படின்னு சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். நான் ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் 5 பேர் 10 பேரை கொண்டுதான் ஆரம்பித்தேன். சத்தியத்துல ஜனங்களை நடத்தினபடினாலே இன்றைக்கு 300, 400, 500, 700 என்று பெருகி இருக்கிறது என்று சாட்சி சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்முடைய சபையிலையும் வளரணும், நம்முடைய சபையில வளர்ச்சி வேணும். இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்பட வேண்டுமானால் ஏற்கனவே இருக்கிற நீங்கள் சத்தியத்துல நடத்தப்பட வேண்டியது அவசியம். உங்களுக்குள்ளே சத்தியத்தின் மேல ஒரு வாஞ்சை வர வேண்டியது அவசியம். ஆமென். எப்படி பாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாடுவேன்னு வரீங்களோ, அதே போல அதை காட்டிலும் ஸ்தோத்திரம் எது மேல உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும்? வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கணும். பைபிளை படிங்கன்னு சொன்னேன். இங்க வந்ததுல இருந்து எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. பைபிள் படிக்காம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, போதகத்தை கேட்டு அர்ப்பணிக்காம நீங்க நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நீங்க முதலாவது இந்த வெள்ளி ஜபத்துக்கு வந்திருக்கிறவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி உபாகமம் 28:1 சொல்லுது. வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உபாகமம் 28 ஆசீர்வாதத்தின் அந்த அதிகாரம். அந்த அதிகாரம் எப்படி தொடங்குது பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம், கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருந்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. 2வது வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்பட போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து உன்மேல் பலிக்கும்னு தொடங்கி 14வது வசனம் வரைக்கும் ஸ்தோத்திரம் அநேக ஆசீர்வாதம், 16 ஆசீர்வாதங்களை எழுதுறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். உபாகமம் 28
ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் 16 ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஸ்தோத்திரம். 3வது வசனத்துல இருந்து 14வது வசனத்துக்குள்ள 16 ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க வர சண்டை எழுதுன்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருக்குது. ஆமே. இதைத்தான் முன்னோர்கள் வாழ்த்தினார்கள், 16 பெற்று பெருவாழ் வாழ்னு. ஆமே. இதுல இருக்கிற 16 ஆசீர்வாதங்களை பெற்று பெருவாழ் வாழ்னு வாழ்த்துனா நம்மால் சரியா புரிஞ்சுக்காம 16 புள்ளை பெற்று தள்ளிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உபாகம் 28ல சொல்லப்பட்டிருக்க ஆசீர்வாதம் எத்தனை? 16. அதுக்கப்புறம் 15ல இருந்து வாசித்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்களா. 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் வாளாக்காமல் கீழாக்குவார், கீழாகாமல் மேலாவாய்னு முடிச்சுட்டு 15வது வசனம். இன்று நான் விதிக்கிற அவர் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனால் இப்போது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா செய்யலைன்னா உன் மேல சாபம் பழிச்சிடும். ஒழுங்கா கேட்டு ஒழுங்கா செஞ்சுனா ஆசீர்வாதம் பழிச்சிடும். இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும் சாபமா நாம இருக்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் காரணம் எதுனா இந்த வசனம் தான். அதனாலதான் ஒழுங்கா கவனிங்க கவனிங்க கவனிங்கன்றேன். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. வாலிபர்களுக்கு சுத்தமா அந்த வசன அறிவே இல்லை. ஸ்தோத்திரம். மற்ற கொண்டாட்டத்துல தான் இருக்கிறாங்க. பூத்தாடினா டான்ஸ் ஆடினா பேண்ட் அடிக்கணும், வசனத்தின் மேல ஒரு ஆர்வமும். போன வாரம் அவர் கஷ்டப்பட்டு ஒரு டைரி வாங்கியாந்து கொடுத்தாரு. எத்தனை பேர் மெசேஜ் நோட் பண்ணிக்கிறீங்க? என்னென்ன போகும்போது காட்டு போங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு வசனம் மேல ஒரு வாஞ்சையே கிடையாதுங்க. எப்படி எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும்? எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பார்? வசனத்தின்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி நடந்தாதான். இங்க 16 ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளும் போது 65 சாபம் ஏற்றுக்கொள்ளாத போதுக்குது. 15வது வசனத்துல இருந்து 69 வசனம் நினைக்கிறேன் அந்த அதிகாரம் முடியுது. 69 68 சாபம் இருக்குது. ஸ்தோத்திரம். அந்த சாபங்கள் எல்லாம் உன் மேல பழித்து கொண்டிருக்குதா? வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஏன் பழிக்குது? வசனத்தை சரியா கேட்கறது இல்ல, கேட்கிற வசனத்தின்படி உன்னை வாழறதுக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல. அதனாலதான் சாபம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த மாலை நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நமக்கு இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீங்க நம்பினீங்கன்னா 2வது வசனத்தின்படி நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானம், உன் களஞ்சிகள் எல்லாம் நிரம்பி ஒரு குறையும் இல்லாம எல்லா பள்ளங்களும் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை நேசித்து அதை வாசித்து இருதய பலகைகளை எழுதி கொள்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறது நல்லது. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் செங்கடலை கடந்தாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். எப்படி கடந்தாங்க தெரியுமா? மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி வாழ்வோம் என்று ஒத்துக்கினவங்க தான் கடந்தாங்க. லா ஆஃப் மோசஸ். மோசே கொடுத்த அந்த 10 கட்டளையின்படி வாழ்வோம் என்று சொன்னவர்கள் செங்கடலை கடந்தார்கள். வாழ விரும்பாதவங்க கடக்கல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்க வார்த்தையின்படியே செய்வேன்னு சொல்லி கடந்து வந்தாங்க. அதே போல மோசே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உபாகமம் 6ல இன்று நான் உனக்கு விதிக்கிற அந்த கற்பனை எல்லாம் உன் கையில எழுதிக்கோ, உன் நெத்தில எழுதிக்கோ, உன் வீட்டு வாசல்ல எழுதி வை. ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுக்கு நடக்கிற போது, படுக்கிற போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது கருத்தாய் போதி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மோசே கற்றுக் கொடுத்த அந்த வேத பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கருத்தாய் கை கொண்டார்கள். ஒருத்தர் அந்த வசனத்துக்கு மீற முடியாது, மீற முடியாது, மீற முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம், கைகளிலே ஏன் எழுதி கொள்ள சொன்னார் அப்படின்னா, நீ வேலை செய்யும் போதெல்லாம் கையில தெரியும் அந்த 10 கட்டளை. அப்ப தப்பு பண்றதுக்கான எண்ணமே உனக்கு வராது. உன்னை பார்த்து எவனாவது தப்பு பண்ணன்னு வந்தா உன் நெத்தில நியாயப்பிரமாணம் இருக்கும். ஆமே. 10 கட்டளை எழுதி வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். நெத்தியில. ஸ்தோத்திரம். நெத்திய பார்க்கும்போது நீ அவன் நெத்தியும் அவன் உன் நெத்தியும் பார்க்கும்போது தப்பு பண்றதுக்கான எண்ணமே வராது. நிலைக்கால ஒருவேளை துணிஞ்சு ஆளை பார்க்காம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா வீட்டு செவத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கோம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அவன் திருடாதிருப்பாயாக. அப்ப அவன் திருடுவானா? கொலை செய்வானா? விபச்சாரம் செய்வானா?
அதனால அவங்களுக்கு செய்யற வாய்ப்பே இல்லை. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே நடந்து கானானை போய் அடைந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடியே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நடந்த அவர்களுக்கு வியாதியே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாராவது வியாதி சொல்லுது பைபிள் இருக்குதா? ஸ்தோத்திரம். அல்பாயுசுல செத்தவங்க யாராவது இருக்காங்களா? தேவ கோபத்தை அனுப்பி சாகடிச்சிருப்பாரு வாதையை கொடுத்து. மற்றபடி நார்மலா ஒரு மனுஷன் இஸ்ரவேல்ல அல்பாயுசுல செத்தாலே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். சரியான வயசுல தான் 120 வயசு 140 வயசு நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம்ல இருந்து 127 வயசு 140 வயசு 150 வயசு தான் வாழ்ந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னா அவங்க சரியானபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததுனால. ஆமென். அதுல சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய பள்ளத்தாக்கெல்லாம் நிரப்பப்படணும்னா முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க என்ன பண்ணணும்? ஆர்வமா வாசிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். வேதம் தான் எனக்கு ஸ்தோத்திரம். அழகா பாடியிருப்பாரு ஆல்ரின். ஸ்தோத்திரம். வசனந்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னந்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். இயேசு பிசாசன் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. மத்தேயு 4:4, லூக்கா 4:4. ஸ்தோத்திரம். மனுஷன்னா ஸ்தோத்திரம் இந்த சரீரத்தை சொல்லவரு உள்ள நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு சாப்பாடு என்னதான்? ஆண்டுடைய வார்த்தை தான். ஸ்தோத்திரம். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க. உள்ள இருக்கிற மனுஷன் நல்லா இருந்தாதான் நம்ம தீர்க்காயுசா இருக்க முடியும். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு எதுதான்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இதுதான். இது புறப்பட்ட வார்த்தை லோகோஸ். இந்த வார்த்தை அவன் சாப்பாடு அவனுக்கு. நமக்கு சாப்பாடு நான் சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பாடு இட்லி தோசைன்னு சாப்பிட்றோம், இது நம்ம சரீரத்துக்கு. ஆனா உள்ள இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு இதுதான். போட்டுக்கிறீங்களா? உங்க மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு வச்சுக்கிறீங்களா? எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் உங்க மனுஷனை. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வெடக்குதுன்னு தெரியல, எத்தனை பேர் பூனா ஊந்து போற மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். உள்ள எப்படி இருக்குதோ அதுதான் வெளியே தெரியும். உள்ள இருக்கிற மனுஷன் நோயா இருந்தா சரீரத்துல வியாதி இருக்கும். உள்ள இருக்கிற மனுஷன் சரியா இல்ல பலவீனமா இருந்தா உங்களுக்கு பலவீனம் இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். புரியுதா? உள்ள இருக்கிறது தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளியில. உள்ள இருக்கிறது தான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் வேத பாரகரை பார்த்து சொன்னாரு, முதலாவது பாத்திரத்தை உள்ள சுத்தமாக்குனாரு. ஆமென். உள்ள முதலாவது போஷிப்ப கொடு. பைபிளை படி. ஸ்தோத்திரம். பைபிளை படிக்கணும். பைபிள் தான் அதுக்கு உணவு. ஸ்தோத்திரம். அதனால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய், வியாதி இல்லாம, பலவீனம் இல்லாம, ஆசீர்வாதமாய், சமாதானமாய், செழிப்பாய் இந்த ஆண்டுல உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பைபிள் என்ன பண்ண? கண்டிப்பா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தயவு செய்து நீங்க 28வது அதிகாரத்தையாவது படிங்க போய். ஸ்தோத்திரம். அதுல 16 ஆசீர்வாதங்குது. ஸ்தோத்திரம். அதே ஆண்டு சண்டே கொடுத்தீங்கன்னா சண்டே பிரைஸ் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு ஏதாவது என்ன பண்ணுங்க? படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியங்க. அவர் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தினால்தான் உலகத்தையே தாங்குகிறார். இந்த வசனத்தை கொண்டுதான் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். எல்லாமே வசனம் தான். ஆமென். எல்லாமே எதை தாங்குது? இந்த வசனத்துல தாங்குது, பைபிள்ல தான் இருக்குது. அதனால நம்முடைய சபையில நீங்க வசனத்தினால் நிரப்பப்பட்டால், உங்களுக்குள்ள வசனம் நிரம்புமானால் ஆத்துமாக்கள் ஆட்டோமேட்டிக்கா சபையில நிரம்பும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வசனத்துல நல்லா நிரம்பிட்டீங்க, வசனம் உங்களுக்கு அப்படியே கை வந்து கலையாகுது, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம போய் யாரையும் சபைக்கு வாங்க கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா சபை நிரம்புகிறது. எத்தனையோ சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். ஆமே. எத்தனையோ சாட்சிகள் என்னால சொல்ல முடியும். இன்றைக்கும் லைவாய் நடந்து கொண்டிருக்கிற சாட்சி என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நான் முடிக்க போறேன். தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும்படி விரும்பிதான் அவருடைய வார்த்தை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் போதுதான் நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்க மேல பலிக்கணும். தெளிவா உபாகமம் 28 சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கவனமா கேட்கணும். ஃபர்ஸ்ட் கவனமா கேட்டு அதன்படியெல்லாம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போதுதான் இப்போது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து உங்களுக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 3வது வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. படிங்க. உபாகமம் 28:3. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும்
உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் பெருக்கமும் மிருக ஜீவன்களின் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உனக்கு விரோதமான சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கிறதுனால அவங்க ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் உனக்கு விரோதமாய் ஓடி போவார்கள். ஆமே. அடுத்த வசனம், கர்த்தர் உன் களஞ்சிகளிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது பாத்தியா, அப்பதான் அவர் பரிசுத்த ஜனமாய் நிலப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் தான் 16 ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கடைசியில கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை மேன்மையாய் வைப்பார். ஸ்தோத்திரம். கீழ்னா மேல்னா உங்களுக்கு புரியும், வால்னா என்ன தலைனா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலித்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலித்தது. உங்களுக்கு பலிக்கணும்னு நம்பினீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையை முதலாவது வாசிக்க ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 2025 தொடங்கும் போது 100 முறை படிச்சு முடிக்கணும்னு டார்கெட் வச்சேன். ஸ்தோத்திரம். ஆனா 102 முறை படிச்சு முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமே. இப்ப 103வது முறை படிச்சு நிற்கிறேன் இந்த ஜனவரி தொடங்கி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 102 முறை. 100 நான் நினைந்து, ஆனா ஆண்டவர் 102 முறை படிக்க வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் என்னோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணாதான் நம்முடைய சபையில வளர்ச்சியை காண முடியும். அதனால என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்தே ஸ்தோத்திரம் வேதத்தை படிக்க ஆரம்பிங்க, வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம். உங்களுடைய உள்ளான மனுஷனை வேத வசனத்தினால் நிரப்புங்க. அப்போது நிச்சயமாக இந்த நீதிமொழிகள் 3ல் 2வது வசனத்துல சொன்னபடி தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஆசீர்வாதங்குது. 8வது வசனத்தெல்லாம் போட்டுக்குது, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் உடலுக்கெல்லாம் ஜீவனமாம் என்று சொல்லி 8வது அதிகாரத்துல அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த மாலை நேரத்துல எத்தனை பேர் ஸ்தோத்திரம் வேதத்தின் மேல ஒரு வாஞ்ச வர்ணங்க? வேதம் தான் நாம் பார்க்கிற உயிருள்ள தெய்வம். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கடவுள். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. வீட்டுல ஏதாவது மாட்டி வச்சிருந்தீங்கன்னா அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த வசனத்தை நீங்க பழக்கப்படுத்தி பாருங்க, வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சு பாருங்க, தியானிக்க ஆரம்பிச்சு பாருங்க, வசனத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிச்சு பாருங்க. இப்போது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பலிக்கும். ஒழுங்கா கவனமா கேட்காம, ஒழுங்கா வசனத்தை அறகுறையா கேட்டு ஒழுங்கா கீழ்ப்படியிலனா ஆட்டோமேட்டிக்கா சாபம் உங்க மேல பலிச்சிரும். நீங்க ஆசீர்வாதமா இந்த ஆண்டை கடக்க முடியாது. அதனால இந்த ஆண்டை எப்படி கடக்க போறீங்கன்ற முடிவு உங்க கையில கொடுத்துட்டு பைபிளை மூடிட்டு முழங்கால் படியிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமா இந்த ஆண்டை கடக்க போனோம்னா நீங்க வேதத்தை முக்கியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். வேதத்தை டைம் ஒதுக்கி வாசிங்க. வேதமே உங்களுக்கு உணவாய் மாறட்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்ண மூடி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டு சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம்
பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபோ உத்தம மார்க்கம் காட்டோ சத்திய வேதோ எத்தனை துன்போ துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடோ ஔஷதோ எத்தனை துன்போ துயரம் வந்தோ பக்தனை தேற்றிடோ ஔஷதோ சத்திய வேதோ நித்தம் விரும்போ கர்த்தர் வசனோ சுத்த பசும்பொன் தெளித்திடும் தேன் நித்தம் விரும்போ கர்த்தர் வசனோ சுத்த பசும்பொன் தெளித்திடும் தேன் இதயம் மகிழோ கண்கள் தெளியோ இருண்ட ஆத்மா உயிரடையோ இதயம் மகிழோ கண்கள் தெரியோ இருண்ட ஆத்மா உயிரடையோ சத்திய வேதோ. எத்தனை பேர் இதுவரைக்கும் நானு ஸ்தோத்திரம் சபையை பாஸ்டர் ஏமாத்துறேன்னு என்னையே ஏமாத்தி நிக்கிறேன். ஸ்தோத்திரம் எனக்கு ஆசீர்வாத தடைக்கு நான் தான் காரணம். ஏன்னா வசனத்தை முக்கியப்படுத்தல, மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை காட்டிலும் எந்த அளவுக்கு நான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடினாலதான் எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரலங்க, சரியா வரல. இப்போ நம்ம இருக்கிற ஆசீர்வாதமே நமக்கு ரொம்ப பெருசாகுது. இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால ஜீர்ணிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம் அப்படி ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. அதனால அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்னும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம் நான் சொன்னேன், எம்ஏ ஜேக்கப் கம்பெனி 10 லட்சம் ரூபாய் தசம்பாகம் தராங்க. நம்ம யாராவது அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்ன? நாம் வசனத்தின் மேல வாஞ்ச இல்லாம இருக்கிறோம். ஸ்தோத்திரம் வசனத்தை கேர்லெஸ்ஸா கேட்கிறோம். வசனத்தின்படி வாழ்வதற்கு அர்ப்பணிக்க முடியாமல் இருக்கிறபடினாலதான். அதனால இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடை நீங்க ஒழுங்கா வசனத்துக்கு கீழ்ப்படியாதனாலதான். ஸ்தோத்திரம் ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல? நீங்க ஒழுங்கா வசனத்தை கேட்கல, ஒழுங்கா வசனத்தை வாசிக்கல, ஒழுங்கா வசனத்தை தியானிக்கல. இன்னிலிருந்து அது மாறட்டும். இந்த ஆண்டு கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த அருமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பு ஜெபத்துல நீ இவ்வளவு நேரம் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. எல்லாமே இந்த வார்த்தையில தான் நிக்குது. அந்த சர்வமும் இந்த வார்த்தையினால தான் இயங்கி கொண்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழியாத வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எங்க கரங்களை கொடுத்து இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். ஓசியா 4:12 ஸ்தோத்திரம். வீட்டுல வாசித்து பாருங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அவர்கள் அந்நிய காரியமா எண்ணுகிறார்கள். ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே இன்னைக்கு நாங்க அப்படிதான் நினைச்சுக்கிறோம். பைபிள் பாஸ்டருக்கு தான், பைபிள் பிரசங்கியாருக்கு தான். ஸ்தோத்திரம் இல்ல சபையே, பைபிள் உங்களுக்காக ஆண்டவர் பொக்கிஷமாக மகத்துவமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதே ஓசியால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பைபிள் படிச்சவங்க எத்தனை பேர்? படிக்காதவங்க எத்தனை பேர்? சிந்திங்களேன். ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்கள் வேதத்தை நாங்கள் ஆண்டவரே உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். இந்த வேதம் எப்படி வந்ததுன்னு தெரியாம, இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரியாம வாழறதுனாலதான் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குதப்பா. இன்னிலிருந்து நாங்க வேதத்தை முக்கியப்படுத்தி ஆண்ட வேதத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் பயனுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வசனம் கிரியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வசனம் ஊடுருவி சென்று ஆண்டவரே தீமையான எல்லா காரியத்தையும் மாற்றி போட்டு
ஆண்டவரே, சங்கீதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். 102ஆம் சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ அவர்களுக்குள்ளே கர்த்தர் வசனத்தை அனுப்புவீராக, வசனத்தை அனுப்புவீராக. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களிலே உம்முடைய வசனம் சென்று இப்பொழுது கிரியை நடப்பிக்கிட்ட இயேசுவின் நாமத்துல வல்லமையுள்ள வசனம் இப்பொழுது கிரியை நடப்பிக்கிட்டோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வத்தையும் உம்முடைய வசனத்தினால் தாங்குகிறவர் ஆண்டவரே. இந்த உலகத்தை வசனத்தை கொண்டு நியாயம் தீர்க்க போகிறவர். எல்லா மகிமை காட்டிலும் இந்த வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறவர். இந்த வசனத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உபாகம் 28 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 16 ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்ய தங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறாங்க. ஆண்டவர் அப்போது நிச்சயமாய் நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி நீர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டீரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டு இந்த வருட கடைசி முடிவில் வந்து சாட்சி சொல்ல ஆண்டவரே எங்க சபை நிரம்பி வழி ஆத்துமாக்களை கொண்டு வர உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதா.